அடுத்த நாள் ஒரு கஸ்டமர் வரான். இந்த தடவை இவன்ட்ட எப்படியாவது இந்த வீட்டை வித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா ஒரு படி மேலே போய் நம்ம 2 பேரும் சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஊற்றி கொடுக்குறா, இவனும் குடிக்க ஆரம்பிக்கிறா. இந்த நேரத்தில் தான் அந்த பையன் இவன் மேலே கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஓவரா பண்ண ஆரம்பிக்க, இதெல்லாம் சரி வராது, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, நீ தானடி சிக்னல் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவளை அபியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். இது எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்த அந்த கேமரா இருக்கிற இடத்துல தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கேமராவில் மோஷன் டிடெக்ஷன் சென்சார் வச்சிருந்திருப்பார் போல. அந்த இடத்துக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னாலே இவருக்கு அலர்ட் அடிக்கும் இவரோட மொபைலில். ஸோ அவருமே மொபைல் எடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவன் இந்த பொண்ணுகிட்ட இப்படி தப்பாக நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவ எப்படியாச்சும் இவளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட பின்னாடி இருந்த ஒரு டேபிளில் போய் அவனோட மண்டை அடித்து அப்படியே ரத்தம் ஒழுக ஆரம்பிக்குது. இதில் இன்னும் கடுப்பானவன் அந்த டேபிளில் இருந்த ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு அவளோட கழுத்தில் இருந்த ஒரு நரம்பை மட்டும் வெட்டி விட்டுறான். ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அவனோட மண்டையிலேருந்து இவனுக்குமே ரத்தம் ஒழுகுது, அப்படியே கேர் ஆகுறான். இந்த நேரத்தில் நம்ம டாக்டரே அங்கே வந்து ஒரு ஊசியை போட்டு அவனை அப்படியே படுக்க வைக்கிறாரு.